ஐயோ அடிச்சு போட போகிறான் போயே. ஓ பனிப்பொழிவு எச்சரிக்கை கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர்லேருந்து 35 சென்டிமீட்டர் தொடக்கம் 40 சென்டிமீட்டர் வரைக்கும். ரெண்டை கார் எடுத்துன்னு வந்தது, அது ரெண்டை கார் வந்து காற்று போடுது. இந்த குளிர் நேரத்தில் எங்களுக்கு வந்த சோதனை நல்லா. ஆனால் வீட்டுக்கு முன்னாலேயே வந்து காற்று போட்டது. இப்போ காற்று வந்து அடிக்கிறோம். அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். நேற்று போட்ட காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. கனடாவில் வந்து பனிப்பொழிவு எச்சரிக்கை கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர்லேருந்து 35 சென்டிமீட்டர் தொடக்கம் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு வந்து டொரண்டோவில் வந்து நடக்குமென்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரி அப்படியே கொட்டி தள்ளி விடுது. இப்போ நாங்கள் வந்து இந்த போமபில்ல நாங்கள் இருக்கிற இடத்த வந்து இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ சுற்றி காட்ட போகிறோம். இங்கே பாருங்கோ எத்தனை சென்டிமீட்டரில் இருக்காண்டு. அரைவாசியும் படிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவ்வளோத்துக்கு சின்ன வந்து கொட்டி தள்ளிடுது. ரோடுகளும் வந்து வலிக்கல வீட்டு ஏரியாக்கள். ஸோ அப்போ இன்றைக்கி வேலைக்கும் போகலை, இப்படியாக போச்சு. ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இப்போ ரெண்டை கார் எடுத்துன்னு வந்தவர், அது ரெண்டை கார் வந்து காற்று போடுது. இந்த குளிர் நேரத்தில் எங்களுக்கு வந்த சோதனை நல்லா. ஆனால் வீட்டுக்கு முன்னாலேயே வந்து காற்று போட்டது. இப்போ காற்று வந்து அடிக்கிறோம். இது வந்து 4-wheel drive. ஸோ அதால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இந்த இடங்களை உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டும். நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை அப்படியே உங்களுக்கு காட்டும். வெயிட் பண்ணி பாருங்க. பார்த்து இப்போ அடிபடுறது பார்ப்போம். என்ன வேறுதோ கடை கொண்டு வந்தாங்க. ஐஸ் குக்கி வாங்கினாங்க. அப்படி தான் கிடக்கு பார்க்க. இங்கே வேறுங்க கார் வரல. இதை விட ப்ரீசிங் டைம் பெஞ்சால் இன்னும் இதாகிடும். இன்னும் காற்று வரை முடியலை. இது இந்த ப்ரெஷர் வந்து சின்ன தானே. ஸோ அதால் ஸ்லோவாக தான் ஏறுது. இந்த கார் வந்து நல்ல செழிப்பாக உள்ளுக்கு நிற்கிது பாருங்க. காற்று அடிச்சுட்டு இப்போ வலிக்கிட்டோம். என்ன மாதிரி போகலாமா? ஓ ஓ ஓ சூப்பர் தம்பி. சரி காதையா கார் எங்கே இல்லாமல் போகுது. அக்கா எங்கே ப்ரீ பார்க்கிங்கில் போயிட்டு இருக்கா சுல்லாட்டலாம் போடாக்கா. என்ன கார் அப்படியே சுள்ளறோம். ஏன்னா இது 4-wheel drive தானே, இன்னும் படியாக சுள்ளறோம். யாருங்க ஓ மை காட். ரெண்டே தான் நான் கனடாவுக்கு வந்ததுக்கு இப்படி ஒரு சினிமா கொட்டியிருக்கு. 30 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் 50 சென்டிமீட்டர். இனிசிவில் அப்படியான இடங்கள்லாம் 50 சென்டிமீட்டர். நார்மலாக டொரண்டோ பக்கம் இங்கால குறைவாக கொட்டினாலே அங்கால அப்படி தானே கொட்டுறது. இன்றைக்கி அங்காடி பக்கம் சொல்லி வேலை இல்லை. எல்லாம் ஓரளவு வலிச்சிட்டாங்க. நான் வலிக்க கொட்டி கொண்டு இருந்தது. இப்போ கொட்டுறது நின்றுட்டு 4 மணியோடு நின்றுட்டு இவங்க எல்லாம் குவிச்சு விட்டுடாது. என்ன டீ குடிப்போமோ? டீன்னு சொல்ல எல்சிபியோ தான் பெறுது. டீயை குடிச்சு தான் கொஞ்சம் கையை வார்ம் அப் பண்ணலாம். நம்மளோட பகலாக போய் நடந்துடலாம். நான் டிம்பார்டன் மாட்டேன். நாங்கள் இப்போ டிம்பார்டன் பிளாஸாக வந்துட்டோம். ரைத்தூர் வேலை செய்வோம் விட்டுருக்காங்க, வலிச்சிருக்காங்க போடாக்கு. இங்கே பாருங்கோ எல்லா இடமும் செட்டி. இது என்ன நாளைக்கும் சின்ன கொட்டுச்சுன்னு சொன்னால் செட்டி. இந்தியா விட நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்க போகுது. என்ன எல்லாம் ப்ரீஸ் ஆகி காற்று வராட்டிக்குது. ஓ மை காஷ். கனடா வாழ்க்கை இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான். கை கொளிடுறது. ஸ்மால் சிப்டி டபுள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. இதில் வாங்க 2 பக்கமும் காரை விட்டுக்கிடாக்கு. நாங்கள் இப்போ டீயை வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் உங்களோட டீக்கும் உங்களோட 2 காருக்கும். ஐயோ என்னப்பா மேலேயே செட்டி காதை. இனி இதில் இருக்கிற குளிர் ஃபுல்லாக காற்றுக்கு எங்கெல்லாம் விட போகுது. எடுங்க அந்த ஜேசிபி கிட்ட இருக்கா ப்ளீஸ். ஜேசிபியை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி சின்னவா அள்ளி கூச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஓ மை காட்.
நான் ஜேசிபி வந்து சினோக்கெல்லாம் அள்ளி கொட்டுது. யாருங்க அந்த பிக்கப் ட்ரக்கே போகிறவங்க பஞ்சு படுது. ஐயோ அடிச்சு போட்டு போகிறான் போயே. ஓ ஷிட், கார் திரும்பிடுது காய்ஸ். நல்ல ஆழம் நல்ல ஆழம். எமர்ஜென்சி லைட் அங்கே இருந்தா இப்போ எங்களோட வீட்டு ஏரியாக்கே வந்துட்டு மெயின் சொன்னால் இது கொஞ்சம் டேஞ்சராக ஃபீல் ஆகுது. தேவையில்லாத வேலை. ஸோ இப்போ வீட்டு அடிக்கே வந்தாச்சு. அடிச்சு போடுறாங்க இங்கே. அது எல்லாரும் பாவம்மையா. எனக்கு பரவாயில்ல, மாமா வலிச்சு விட்டுட்டார். மாமாவுக்கு நன்றி. புலாவ் அடிச்ச மாதிரி கிடக்கு தோட்டத்துக்கு. ஓமா யார் சுத்துதா? கார் விரட்டி விட்டா அப்படி இருக்குது. இந்த பாருங்க வலிக்கு நம்ப. கனடாவில் இன்றைக்கு சினோவா வீட்டடிக்கே வந்துட்டான் மாய்ஸ். கொஞ்சம் சமரண்டாலாவது இப்படி பிரேக் வந்துட்டா ஏதாவது பிளான் போடலாம். இன்றைக்கு குளிர் இருக்குது, ஒரு பிளானும் போட தான் கிடக்கு. படங்களுக்கும் போகலாம், ஆனால் இந்த வெதருக்கு ஒன்றுமே செய்யலாம். வீட்டாக இருக்கணும், பழக்க தான் இருக்குது. வீட்டை போய் நல்ல நெத்திரியாக போடுவோம். வீடியோ எடிட் பண்ண கிடக்கு, அதை முடிச்சுட்டு சரி. இப்போ நான் வந்து வீட்டை வந்துட்டேன், வீடியோ எடிட் பண்ணி நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் வெளியில் போகும்போது போனது வீட்டை நிற்கவும் போகிறீங்க தான். எவ்வளோ நேரம் பண்ணி கனடாவில் எல்லாருக்குமே தெரியும், வீட்டுக்கு இருந்தால் பைத்தியம் முடிச்சிடும். சரி ஓகே, இந்த சினோவுக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம்ட்டு போனாங்க. 4 வீல் டிரைவ் தானே, கார் ஓகே ஓடுமெண்டு போனால் அங்கே போய் இப்போ டீ எடுக்க முன்னம் டீ எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னம் ஒருக்கா சரக்கினது. வீட்டேருந்து போய்க்கே அந்த முதற்கட்ட நான் வீடியோ சொல்லிப்பேன், அதில் சரக்கு ஒரு நல்ல காலம்னா அது ஒரு மாதிரி ஓகே. பிறகு வெறையக்க டீயை குடிச்சிட்டு அதில் வெறையக்க கொஞ்சம் 2 காய்ச்சி போட்டு திருப்பி நாங்கள் வந்தோம். வெறையக்கில் நாங்கள் அந்த மெக்டோனாஸ்லேருந்து ஹைவே 2ல் ஏறுறேக்க அப்படியே கார் அப்படியே திருப்பிடுது. ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் நான் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் போய் அடிச்சிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி எங்களோட கதை சரி. ஏனெண்டா இன்றைக்கி விபத்து நடந்தால் எங்களில் ஃபால்ட் வேறு, அது சினோ தான், வெதர் பேட் ஓகே. ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட ஒரு ஃபன்னுக்கு போய் இப்போ ஆக்சிடென்ட் பட்டுருந்தா நாளைக்கு கராஜுக்கு தெரியணும், அது இதுன்னு சொல்லி இன்சூரன்ஸே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். ஆனால் அப்படி இருந்து ஒரு சின்ன ஒரு அலைச்சல் ஒன்று வந்துருக்கும். ஏதோ நல்ல காலம் கடவுள் காப்பாற்றிட்டார். அதுக்கு தான் முதலே வந்து இந்த காருக்கு வந்து காற்று போய் நின்றது. இது எங்களை போக வேண்டாமல் தடுத்து இருக்குது. பட் இருந்து நாங்கள் காற்று அடித்து போட்டு போயிருக்கோம். ஓகே, எங்கட போல தான் நிறைய பேர் பேச போடுறீங்க. ஃபன்னாக போய் நிறைய வீடியோ எடுப்போம் தான் போனது. அதுலேயும் எங்களை விளங்கிட்டு ஐயோ இது தேவையில்லாத வேலை நாங்கள் பார்த்து நிற்கிறோம். இப்போ நான் வீட்டையே போயிட்டு படுப்போம்னு போயிட்டு வந்துட்டு இப்போ நான் நிறைய வீடியோ வந்து எடிட் பண்ண கிடக்க எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை மாதிரி கனடாவில் இப்படியான பேட் வெதர் டைமில் ஒருத்தருமே வந்து வெளியில் போவாங்கோ. இப்போ $150 $200 அவ்வளோதான் உழைக்க முடியும். இப்போ நார்மலாக வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் கனடாவில் அதை உழைக்கிறக்கானி இந்த பேட் வெதருக்கு போயிட்டு அதை உழைக்க போயிட்டு பெரிய ஒரு உழைச்சலை தேடாமல் இப்படியான டைமில் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு வெதர் ஓகேயான டைமில் போய் உழைச்சோம்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். இப்படியான டைமில் காசு ஆசைப்பட்டு நாங்கள் போகணும்னு சொன்னால் இன்றைக்கு காசு ஆசைப்பட்டு போயில நாங்கள் ஒரு ஃபன்னுக்கு போனது. பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நண்பனும் வந்து பேர்ன் பண்ணது திருப்பினால கார் அப்படியே திருப்பிடுது. ஒரு கதைக்கு அப்படியே பிரேக் அடிக்காமல் அப்படி அங்கே போயிருந்தேன்னு சொன்னால் காரண்டைக்கு போயிட்டு அடிபட்டிருக்கும். நல்ல ஒரு சீன் நடந்திருக்கு. நல்ல காலம் கடவுள் காப்பாற்றிட்டார். ஓகே, எனிவே நாங்கள் வந்து வீட்டை வந்துட்டோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியான பேட் வெதர் டைமில் வெளியில் பயணம் செய்கிறத குறைச்சி கொள்ளுங்கள். தேவையை பொறுத்து வெளியில் போகிறோன்னு சொன்னால் போங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்கோ. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.